ஹலோ எவ்ரிவான். எந்த லாங்குவேஜ் பேசுகிறதுக்கும் அந்த லாங்குவேஜில் நம்ம டெய்லி பேசுகிறதுக்கு தேவையான கேள்விகள் பதில்கள் சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு அந்த லாங்குவேஜை பேசிடலாம். அதே மாதிரி தான் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்றது நிறைய பேரோடைய ஆசை. ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு 30 சென்டென்சஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 30 சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது இந்த விஷயத்தையாவது செய்யின்னு சொல்லும்போது இந்த வேலையை வீக்கெண்டில் வச்சுக்கோ, வேலை நாளில் வச்சுக்காத, எது செய்கிறதுனாலும் சனி ஞாயிறாக பார்த்து செய் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹாவ் யோர் பிளான்ஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ மோர் எக்ஸ்கியூசஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் ஐடியா கேட்குறாங்க, இது எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னா, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி செய்யி, ஓன் பிளான் படியே செய்யி அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கோ வித் யோர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது காதில் விழுற மாதிரி கொஞ்சம் சத்தமாக பேசு, காதில் கேட்குற மாதிரி பேசு அப்படிலாம் சொல்கிறதுக்கு பி ஆடிபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது அவன் பேச்சை நம்பி ஏமாந்து போயிடாத, அவன் பேச்சில் விழுந்துடாத இப்படிலாம் சொல்கிறதுக்கு டோன்ட் ஃபால் ஃபார் ஹிஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைங்களுக்கு பர்த்டே கொண்டாடும் போது இன்றைக்கி 3 வயசு பறக்குது, இன்றைக்கி 4 வயசு பறக்குது இப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறத இங்கிலீஷில் ஷீ இஸ் டர்னிங் 3 டுடே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய சொல்லும்போது இதை கொஞ்சம் அளவோடையே செய்யி, ரொம்ப அதிகமாக செஞ்சிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஓவர் டூ அப்படின்னு சொல்லலாம். இது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு மேக்கப் பண்ணும்போது இல்லை ஒரு பெயிண்ட் அடிக்கும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதை வந்து அதிகமாக பண்ணிடாத, லைட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஓவர் டூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட்டர் யோர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன் தோட்டத்தில் நிறைய களையாக இருக்குது, அந்த களைகளெல்லாம் எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு வீடியோ கார்டன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், செடிகள்லாம் நிறைய வளர்ந்துருக்கு, கொஞ்சம் அதை அங்கங்கே கட் பண்ணி விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரூன் யோர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கதவை தட்டுற சத்தம் கேட்குது, யார் வந்திருக்காங்கன்னு போய் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆன்சர் தி டோர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபோன் பெல் அடிக்குது, யார் கூப்பிட்றாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆன்சர் த கால் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியல, வேறு யார்கிட்டையாவது கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஸ்க் சமோன் எல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எந்த நேரமும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் ஹேவ் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோல்ட் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக குழந்தைங்க கிட்டலாம் நம்ம வெளியே நடந்து போகும்போது கையை பிடிச்சிக்கோன்னு சொல்கிறதுக்கு ஹோல்ட் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நகராமல் அப்படியே நில்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பேசுகிறதுக்கு வார்த்தையே வரலை, நாக்கெல்லாம் ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ காட் டங் டைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் அதை கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டென்ட் நோட்டிஸ் தேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் நோ ஐடியா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன்னை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு மேக் குட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சீட் பெல்ட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபாசன் யோர் சீட் பெல்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் டி சைலண்ட், நம்ம வந்து தமிழில் சொல்லும்போது போட்டுக்கோன்னு சொல்லுவோம், அதே மாதிரி சொல்லணுன்றதுக்காக புட் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரியான வார்த்தை வந்து ஃபாசன். ஸோ டி சைலண்ட், ஃபாசன் யோர் சீட் பெல்ட். நெக்ஸ்ட் ஒன், கால் யாராவது வலிக்குதுன்னு சொன்னால் காலை நல்லா நீட்டி உட்காரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காலை நீட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்ட்ரெச் யோர் லெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கை நீட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்ட்ரெச் யோர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன், உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஃப்ட் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன்னை நினச்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷேம் ஆன் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது செய்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை, இது செய்கிறதுக்கு இஷ்டமே இல்லை இப்போது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஐ ஆம் அவுட் ஆஃப் மூட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது கைக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, கைக்கு அடக்கமாக இருக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு இட்ஸ் ஹேண்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப பெருசாக மனசில் வச்சுக்காத, ரொம்ப பெருசாக மனசை போட்டு குழப்பிக்காத, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு டோன்ட் டேக் இட் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த சீக்ரெட்டை வெளியே சொல்லிடாத, ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லிடாத, இப்படிலாம் சொல்கிறதுக்கு டோன்ட் ரிவீல் தி சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 30 சென்டென்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.